இதுதான் மார்க்கத்துக்கு அளவீடு. அல்லது ஃபேஸ்புக்கில் இஸ்லாமிக் சேட், இஸ்லாமிக் போஸ்டராக போடும். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் கொடுக்கக்கூடிய மேரேஜ் ரிக்வெஸ்ட் யாருக்கெல்லாம்? யாருக்கு? ஃபேஸ்புக்கில் எந்த பெண் அதிகமான இஸ்லாமிய போஸ்டரை ஷேர் செய்கிறாளோ அல்லது அவளாவே டைப் பண்ணாமல் காப்பி பண்ணி போடுறாளோ அதுதான் அந்த பெண்ணுடைய ஈமானுக்கு அளவீடு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அது கீழே கமெண்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூமினான பெண் இந்த உலகத்தில் இருப்பாளா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி போடுறாளே, லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவெல்லாம் அளவீடா? இதுவெல்லாம் அளவீடா? குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பெண் யார்? தேடு. ஹிஜாபை பேணக்கூடிய பெண் யார்? தேடு. அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை 5 முறை ஒரு வக்த கூட விடாம தொழக்கூடிய பெண் யார்? தேடு. ஹலால் ஹராமை பேணி மஹரமான உறவுகளிடத்திலே மஹரமை பேணக்கூடிய பெண் யார்? தேடு. குர்ஆன் சுன்னாவில் இணைந்திருத்துவதை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட பெண் யார்? தேடு. அது கிடைக்கும் வரை தேடு. கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே. கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியிலே விழுந்து விடாதே. அந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நீ பார்க்க வேண்டிய ஒரே நிபந்தனை, அந்த பெண்ணு டாக்டர் படிக்கட்டும், இன்ஜினியர் படிக்கட்டும், அல்லது எவ்வளவு பெரிய காலேஜில் படிக்கட்டும், அல்லது குர்ஆன் சுன்னாவை ஓரளவு தெரிந்திருக்கட்டும், மதரசாவே வேணாம், ஆனால் மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாள் என்பதை அறிந்துவிட்டால் நீ திருமணம் செய்வதற்கு ஏற்றமான பெண் அவள். அதுக்கு நீ முதல்ல மார்க்கத்தை பின்பற்று. 5 வக்து தொழுகிற பெண்ணா வேணும். மதரசால போய் ஆலிமா படிச்ச பெண்ணா வேணும். ஆனா இவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது. இவர் ஃபஜ்ர தொழ மாட்டாரு, இவர் நோன்பு வைக்க மாட்டாரு, இவர் தாடியை நல்லா மலிச்சிருப்பார், ஆனா ஹிஜாபு போட்ட பெண்ணா வேணும். இதெல்லாம் அநியாயம். இதெல்லாம் அநியாயம். அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சுத்தமான பெண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள், சுத்தமான ஆண்களுக்கு தான் சுத்தமான பெண்கள். பாவத்தோடு இருக்கக்கூடிய ஆணாக இருந்து என் மனைவி சுத்தமாக கிடைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அல்லாஹ் சேர விட மாட்டான். அல்லாஹ்விற்கு தெரியும் எந்த தரத்தை எந்த தரத்தோடு இணைக்க வேண்டும் என்று. எந்த பாவத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணை இணைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ் அப்படி இணைப்பான். இது ஆணுக்கு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனுக்கு பெண் பார்க்க சென்றார்கள். யாரை பார்த்தார்கள்? கலீஃபா. யாரை பார்த்தார்கள்? செல்வம் உள்ள பெண்ணையா? என் போன்ற ரோம பாரசீக அரசர்களின் மகளையா? இரவிலே உலா வந்தார்கள். ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு பெண் உடைய வீட்டை அடைந்த பொழுது தாயும் மகளும் பேசிக்கொள்கிறார். தாய் சொன்னார்கள், மகளே, காலை விடிய போகிறது, பாலிலே தண்ணீரை கலந்து விடு. மகள் சொன்னால், அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள், கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்போம். தெரிஞ்ச சம்பவம் தான். அமீருல் முஃமினீன் யார்? யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடை செய்திருக்கிறார்கள். தாய் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் உமர் உங்களோடா எம்மோடா இருக்கிறார், களப்பாலை தண்ணீரிலே. தாயே, வ இன் கான அமீருல் முஃமினீன லா யரானா வ ரப்பு அமீருல் முஃமினீன யரானா. என் தாயே, அமீருல் முஃமினீன் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனின் ரப் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே. யார் கேட்பது? வெளியே யார் கேட்பது? அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மறுநாள் காலை வந்தடைந்தார்கள். தன்னுடைய மகனை அழைத்தார்கள். ஆசிம் இப்னு உமர்
ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆசிம், உனக்கு பொருத்தமான ஒரு மணப்பெண்ணை, ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த பெண்ணிடத்திலே ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, செல்வம் இல்லை, வசதி இல்லை, எதுவும் இல்லை, அல்லாஹ்வின் அச்சத்தை தவிர தேர்ந்தெடுத்திருக்கிறேன், திருமணம் செய். மகனும் ஏற்றுக்கொண்டார்கள். சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள். லைலா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பனு உமையாவுடைய கோத்திரத்திலே அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் அவருக்கு லைலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், கலீஃபா. ஒரு சுத்தமான ஆணும் ஒரு சுத்தமான பெண்ணும் இணைந்தால் அந்த தலைமுறையை அல்லாஹ் சுத்தமான தலைமுறையாக ஆக்குவான். உமர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பெண் ஈமானை கொண்டவள். ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தலைமுறையை உலகை ஆளக்கூடிய ஹலீஃபாக்களாக அல்லாஹ் மாற்றினான். இது ஆணுக்கு தேர்ந்தெடுப்போமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். திருமணம் முடிச்சவங்க மட்டும் திருமணம் முடிக்காதவங்க சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ். திருமணம் முடிச்சவங்க சொல்றீங்களா? பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒரு சாலிஹான பெண் ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அத்துன்யா மதாஉன், இந்த உலகமெல்லாம் இன்பம்தான். வகைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, இந்த உலகத்தில் இருக்கும் இன்பத்தில் எல்லாம் சிறந்த இன்பம் சாலிஹான பெண். சாலிஹான பெண் கிடைத்தால் அல்லாஹ்விற்கு சுஜூதிலே விழுந்து நன்றி செலுத்தி அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உலக வாழ்க்கையை, மறு உலக வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவான். எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுப்பது? சய்யிபன் அவு பிக்ரன், திருமணம் முடித்து விதவையான பெண்ணையா, திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுப்பது சிறந்ததா? திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய ஆணுக்கு திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுப்பது சிறந்தது, சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்த ஒரு விதவையான ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் சொன்னார்கள், ஏன் நீ ஒரு திருமணம் முடிக்காத பெண்ணை திருமணம் செய்திருக்க கூடாது? அவளும் நீங்களும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி அன்பையும் விளையாட்டையும் செய்திருக்கலாமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அனுமதி அளித்தார்கள், வலியுறுத்தினார்கள். அதனால் திருமணம் முடிக்காமல் இருப்பவர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுப்பது சிறந்தது, கடமை கிடையாது, சிறந்தது. பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் தான் விரும்புகின்ற ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நேரடியாக அந்த மணமகனிடத்திலே சென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எந்த ஒரு பெண்ணும் நேரடியாக சென்று அவர்களுக்கு பிறகு ஒரு ஆணிடத்திலே நான் உன்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று நேரடியாக கூறக்கூடாது. யாரின் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும்? யாரின் மூலமாக? அந்த பெண்ணுடைய வழியின் மூலமாக, தன் பெற்றோர்கள் உறவினர்களின் மூலமாகத்தான் அந்த பெண் அந்த விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக சொன்னார்கள். இதா ஹதப இலைக்கும், கொஞ்சம் கேளுங்கள், இதா ஹதப இலைக்கும் மன் தர்தவுன தீன வ குலுக ஃபஸவ்விஜூஹ், குடும்பம் குணமுள்ள மார்க்கம் முழுமையான ஒருவர் உங்களுடைய பெண்ணை பெண் கேட்டு வந்தால் ஃபஸவ்விஜூஹ், உங்களுடைய பெண்ணை அவருக்கு திருமணம் முடித்து கொடுங்கள். இல்லை என்றால்
இந்த பூமியிலே குழப்பங்களும் ஃபித்னாக்களும் பரகிவிடும். அது மிகப்பெரிய ஃபித்னாவாக, சோதனையாக மாறிவிடும். குடும்பமுள்ள, குணமுள்ள, மார்க்கமுள்ள ஒரு ஆண் உங்களுடைய பெண்ணை கேட்டு வேறொரு காரணத்திற்காக அந்த மணமகனை நீங்கள் மறுத்தால் மிகப்பெரிய சோதனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு தாடி வச்சாலாம் பொண்ணே கிடையாது. இன்னைக்கு தாடி வச்சாலாம் பொண்ணே கிடையாது. மார்க்க பணியை ஏதோ செய்வார். அவர் அந்த தீவிரவாத குழுவோடு இருப்பார்னு சந்தேகமா இருக்கு. அவருக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுமா. அவரை பார்த்தா இந்த வயசுலேயே, 20 வயசுலேயே, 23 வயசுலேயே தாடிலாம் வச்சுட்டு கரண்டைக்கு மேலே பிச்சைக்கார மாதிரி, அல்லாஹ் பாதுகாப்பாடாக இந்த வார்த்தைகளை எல்லாம், கரண்டைக்கு மேலே ஃபேண்டை கொடுத்துட்டு போகிறாரு. இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுத்தா இவர் பயானு மார்க்க பண்ணி சொல்லி பொண்ணை கெடுத்து விடுவார். அதனால் இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுக்க கூடாது. இல்லை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பெற்றோர்களை தவிர. சஹாபாக்களிடத்திலே தங்களுடைய மகளை யாராவது பெண் கேட்டு வந்தால் செல்வத்தையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்? வசதி இல்லாமல் திருமணம் முடித்தால் அல்லாஹ் அவரை செல்வந்தவனாக ஆக்குவான். அல்லாஹ்வுடைய உறுதி அது. கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் முடித்தால் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். அதனால் அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பார்கள். இன்னைக்கு மார்க்கத்தோடு போய் அந்த பொண்ணை கேட்டீங்க, நல்லா ஷேவ் பண்ணிட்டு போய் நல்ல கோட் ஷூட்லாம் போட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு போய் நில்லுங்க. என்ன, அடுத்த நிமிஷமே கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிடும். அப்படித்தானே? அதுவே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் உங்கள் பொண்ணு எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்களான்னு கொஞ்சம் கேளுங்களேன், என்ன ஆகும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், குணமுள்ள மார்க்கமுள்ள யாரையாவது உங்களுடைய பெண் பிள்ளை தேர்ந்தெடுத்த உரிமையின்படி அவளுக்கு நீங்கள் அந்த ஆணை திருமணம் செய்து கொடுங்கள். இல்லை என்றால் என்ன ஏற்படும்? குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்பட்டுவிடும். யாரையெல்லாம் ஒரு ஆண் திருமணம் முடிக்க கூடாது, யாரையெல்லாம் ஒரு பெண் திருமணம் முடிக்க கூடாது? தந்தை வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள், தாய் வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள், பால்குடி சகோதரர்கள் சகோதரிகள், 2 சகோதரிகளாக இருந்தால் அந்த 2 சகோதரிகளையும் நேரடியாக, அல்லது தந்தை திருமணம் முடித்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை, இது போன்று திருமணம் முடிக்க தகுதி இல்லாத பெண்களுடைய பட்டியல் நீளுகிறது. இது விரிவான தலைப்பு. குறிப்பாக முஷ்ரிக்கான ஆணை ஒரு முஷ்ரிக்கான பெண் திருமணம் செய்யக்கூடாது. ஒரு முஷ்ரிக்கான பெண் ஒரு முஷ்ரிக்கான ஆணை திருமணம் செய்யக்கூடாது. ஒரு முஷ்ரிக்கான ஆண் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை திருமணம் செய்ய குடும்பம் கூடாதா? இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் கூடும். அப்படிதானே? முஸ்லிம் பத்திரிகைகள் இன்னைக்கு வெளியே வருது, கருப்பசாமிக்கும் அல்லது முஸ்லிம் பேர் கொண்ட யாராவது பேரை வச்சுக்கொள்ளுங்க, அந்த பெண்ணுக்கும் திருமணம். இங்கே பெற்றோர்களுடைய லிஸ்டில் முஸ்லிம் பெற்றோர்கள், அங்கே இறை மறுக்கக்கூடிய பெற்றோர்கள் கலப்பு திருமணம் செஞ்சு ஒற்றுமையை நிலைநாட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஆம், ஒற்றுமையை நிலைநாட்டுகிறாய், நரகத்திலே செல்லுவதற்கு ஒற்றுமையாகிறாய். என்ன ஒற்றுமை? என்னையும் கூட்டு போய் நரகத்துக்கு சொல்லி அந்த ஆணோட இணைந்து ஒற்றுமையை எவ்வளவு ஆழமாக உறுதிப்படுத்துகிறது முஸ்லிம் சமூகம். கல்லூரியில் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் பாவம், திருமணம் செய்யக்கூடிய வயதிருந்தும் ஏதோ சில காரணங்களுக்காக அவர்களையும் குறை சொல்ல முடியாது, ஆண்களை காதலிக்கிறோம் என்ற பெயரிலே அந்த அன்பின் வலையிலே விழுந்து ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தீனை தூக்கி எறிந்து, பெற்றோர்களை உதறதெல்லாம் தூக்கி விடுங்க, அதெல்லாம் காதலுக்கு முன்னாடி கண்ணே இருக்காதுமாங்களே.
அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் ஈமானுக்கு முன்னாடியுமா? ஈமானுக்கு முன்னாடியுமா? ஆம், அப்படித்தான் சொல்லுவாள். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து டிவி பெட்டிகளை எப்படி ஓடி போகணும், எப்படி காதலிக்கணும், காதலுடைய ஆழம் என்ன, காதலுடைய இன்பம் இல்லைன்னு சொல்லி எல்லா பிள்ளைக்கும் கூட உட்கார்ந்து சினிமாக்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் பாடம் நடத்தினா அந்த பாடத்தை செயல்படுத்தாமல் எங்கே போவா? எங்கே போவா அந்த பெண்? கற்றுக் கொடுப்பதே பெற்றோர்கள், வாங்கி கொடுப்பதே பெற்றோர்கள். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுமா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுமா, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுமா, நைட்டில் ஃபோன் பேசுங்க, உன்னெல்லாம் கவனிக்க முடியாது. வாலிப பெண், வாலிபான், என் பொண்ணு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி இந்த சமூகம் நாளடைவில் காஃபிர்களின் திட்டத்திலே அடிபணிந்து ஈமானை இழந்த முஷ்ரிக்குகளுடைய சமூகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறது. அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் உம்மு சுலைம் முஸ்லிமான பெண் வருகிறார்கள். அபூ தல்ஹா, உம்மு சுலைம், உங்களை நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும். உம்மு சுலைம் திருமணமாகி விதவையாக இருக்கிறார்கள். அபூ தல்ஹா திருமணமாகாதான். உம்மு சலமா கேட்டார்கள், என்ன இருக்கிறது? எல்லாம் இருக்கிறது, வசதி எல்லாம் இருக்கிறது. சரிதான் அபூ தல்ஹா, திருமணம் முடிக்கலாம், சரி, ஆனால் உங்களிடத்தில் ஈமான் இல்லையே. உங்களிடத்தில் ஈமான் இல்லையே. நெருப்பை எரித்தால் எரிந்துவிடக்கூடிய நெருப்பை வணங்குகிறாய். அந்த நெருப்பையும் நீ எரிக்கக்கூடிய பொருட்களையும் படைத்த ரப்பை வணங்குகிறேன். எப்படிப்பா மேட்ச் ஆகும் அபூ தல்ஹா? எப்படி மேட்ச் ஆகும்? இன்னைக்கு பொட்டு வச்சாதான் முஸ்லிம் பெண்கள் இல்ல, மாஷா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இஷ்ரிக்கிலே இருந்தால்தான். இன்றெல்லாம் முஸ்லிம் பெண்களுடைய நிலைமை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. இல்ல, மாஷா அல்லாஹ், மூமினான சாலிஹான பெண்களும் அந்த கூட்டத்திலே தங்களுடைய கற்பை பாதுகாத்து எல்லா அம்சங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு வாழத்தான் செய்கிறார்கள். ஆனால் காஃபிர்களோடு முஷ்ரிக்குகளோடு கலந்த இந்த சமூகம் பெற்றோர்களுடைய ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் முஷ்ரிக்குகளை திருமணம் செய்வது, இஸ்லாமை விட்டு விலகிச் செல்வது என்றெல்லாம் சாதாரணமான மாறிவிட்டது. காஃபிர்கள் திட்டம் போடுறாங்க, முஸ்லிம் பெண்களை காஃபிராக்கணும், முஷ்ரிக்காக்கணும் சொல்லி. அவன் திட்டம் போடத்தானா செய்வா? திட்டம் போடுறதான் அவனுடைய வேலையே. உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது, உங்களுடைய பிள்ளைக்கு ஈமானை கொடுப்பது, என்ன நிலைமை வந்தாலும் அல்லாஹ் தடுத்த ஹராமின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை கொடுப்பது யாரின் கடமை? யாரின் கடமை? யாரின் கடமை? நீங்க அதை செய்யாம அவங்கள குறை சொல்லி என்ன புண்ணியம்? லா இலாஹ இல்லல்லாஹ். அதை பார்த்து கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கோபப்படுறீங்க? ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? ஈமான் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மேல் ஏகுதம் கோபப்படுங்கள். பிள்ளைகளுக்கு சினிமாக்களையும் நாடகங்களையும் கண்ட கனுசரைகளை பார்க்க வைத்து வேடிக்கை பார்த்த அந்த பெற்றோரின் மீது கோபப்படும். அதை பார்த்து அந்த குடும்பத்திலே தடுக்காமல் இருந்த அந்த ஆணின் மீது கோபப்படும். அந்த பெண்ணின் மீது கோபப்படுவது அவசியம் இல்லாதது. என்ன செய்வாள் அவள் இந்த காலத்திலே? என்ன செய்வான் அந்த ஆண் இந்த காலத்திலே? அந்த ஈமான் கொடுக்கப்படவில்லை என்றால். அடுத்ததாக, பெண்ணை முடிவெடுத்து விட்டால், அந்த ஆண் அந்த பெண்ணை முடிவெடுத்து விட்டால், அந்த பெண் ஆணை முடிவெடுத்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நிச்சயதார்த்தம். அல்-ஹித்பா, அல்-ஹித்பா. நிச்சயதார்த்தம் என்பது என்ன? இன்னைக்கு எம்முடைய ஊர்களில் நடக்கிற மாதிரி எல்லாரையும் அழைச்சு போஸ்டர் நோட்டீஸ்லாம் அடிச்சு ஒவ்வொரு வீடா போய் என் பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோன்னு சொல்லி ஒரு மண்டபத்தை புக் பண்ணி அதுக்கு லட்சமா செலவழிச்சு அதுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ஒரு விழா கோலம் போல நடக்கிறது. அது நிச்சயதார்த்தமா?
இல்லை சுன்னாவின் அடிப்படையில் இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு முடிவாகிறது என்று முடிவு செய்வது நிச்சயதார்த்தமா? நிச்சயதார்த்தத்துடைய ஒழுங்குகள் என்ன? ஹித்பாவின் ஒழுங்குகள் என்ன? முதல் ஒழுங்கு, ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை பெண் பேசி கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டால் இன்னொரு முஸ்லிம் சகோதரனுக்கு அனுமதி கிடையாது அந்த பெண்ணை பெண் பேசுவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா யக்துபு الرجل على خطبة أخيه حتى ينكح أو يترك. ஒரு ஆண் திருமணம் செய்யக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவனுடைய சகோதரன் சென்று அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அனுமதி கேட்க அனுமதி கிடையாது. ஒன்று அவன் அனுமதி அளித்தால் அல்லது அதை விட்டுவிட்டால் அந்த விச்சேதார்த்தத்துடைய உறவு முறிந்து விட்டது என்பதை அறிந்தால்தான் அந்த ஆண் அந்த பெண்ணை மறுபடியும் பெண் பேச முடியும். அந்த பெண்ணுக்கு வேறொரு ஆணை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இடையில் சென்று அந்த பேச்சுவார்த்தையை முறியடித்து முந்துவது இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு முஸ்லிமுக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் கிடையாது. இரண்டாவது, நிச்சயதார்த்தம் என்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை பெண் பேசுவதற்காக வந்தால் ஹித்பா முடிவதற்கு முன்னாலேயே அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் ஏதாவது இருந்தால் தெளிவாக அந்த பெண்ணுடைய வலி சொல்ல வேண்டும். அல்லது அந்த ஆணுக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த ஆண் அதை தெளிவாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் திருமணம் முடித்து வைத்து பின்னால் தெரிய வந்தால் அந்த ஆணை விட்டு பெண்ணோ பெண்ணை விட்டு ஆணோ விலகி செல்லலாம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய நீதிபதியின் துணை கொண்டு விலகி செல்வது அனுமதிக்கப்பட்டது, ஏமாற்றம் அந்த ஒப்பந்தத்திலே நடந்திருக்கும் காரணத்தால். மூன்றாவது, ஹித்பாவிற்கு முன்னால் ஒரு பெண்ணை ஒருவர் பெண் பேசுகிறார் அல்லது ஆணுக்கு அந்த பெண் பேசப்படுகிறது என்றால் அந்த ஆணையோ அந்த பெண்ணையோ சார்ந்தவர்களிடத்திலே ஆணின் குடும்பத்தார்களும் பெண்ணின் குடும்பத்தார்களும் அந்த ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ கேட்டால் எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக அவர்களுடைய நிலைப்பாட்டை கூறுவது யாரிடத்திலே கேட்கப்படுகிறதோ அவருக்கு கடமை. இதெல்லாம் ஹித்பாவிற்கு முன்னால். அப்படி ஹித்பா முடிவாகிவிட்டால் இந்த ஆணுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்கிறோம் என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? ஒரு 10 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம். இப்போதானே 2 பேரும் பிறந்திருக்காங்க, இப்போதானே ஹித்பாவை முடிச்சிருக்கோம். பல ஊர்கள் எப்படி பிறக்கும் போதே ஹித்பாவோட தான் பிறப்பாங்க, அல்லது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஹித்பாவோட தான். லா இலாஹா இல்லல்லாஹ். என்ன கலாச்சாரம் இதெல்லாம்! ஒரு முஸ்லிமான ஆண் அவனுக்கு வயதை அடைந்து அவன் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதற்கு பிறகுதான் ஒரு பெண்ணை அவன் பெண் பேச தகுதி உடையவனாக மாறுவான். அதற்கு முன்னால் அந்த ஆண் எப்படி தகுதி உடையவன்? சுப்ஹானல்லாஹ். இப்போ ஹித்பா முடிவாகிவிட்டால் ஓகே, இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் தான், இருவரும் திருமணம் செய்ய 2 குடும்பத்தார்களும் சம்மதிக்கிறார்கள் என்று முடிவாகிவிட்டால் அவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கம், அந்த பெண்ணை அந்த ஆண் பார்க்க வேண்டும் என்று வலியிடத்திலே கோரிக்கை வைத்தால் வலி அந்த பெண்ணை காட்டுவது கூடும். அந்த வலி அந்த ஆணுக்கு முன்னால் அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துவது கூடும். பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. சுன்னா மணமகன் ஆசைப்பட்டால் காட்டுவது கூடுமானது. ஆனால் காட்டும் பொழுது இயற்கையான பெண்ணின் தோற்றத்தில் தான் காட்ட வேண்டுமே தவிர 4 மேக்கப் பாக்ஸை அழித்து அந்த பெண்ணை காட்டக்கூடாது. அந்த பெண்ணை, இதுவெல்லாம் அதப், இஸ்லாம் சொல்லக்கூடிய அதப். அந்த பெண்ணுடைய இயற்கையான அழகில்தான் அந்த ஆணுக்கு அந்த மணப்பெண் காட்டப்பட வேண்டும். இல்லை இவர் மேக்கப்போட பார்த்துட்டு அந்த பெண் திருமணமானதுக்கு பிறகு உன் தங்கச்சி அனுப்பி நீங்க வேற யாராவது ஒரு பெண்ணா இருப்பீங்களோன்னு அதை கேட்டக்கூடாது.
மேக்கப்லாம் கலைஞ்சதுக்கு பிறகு பெண்களுடைய தோற்றம் முழுவதுமாக இயற்கையான தோற்றம் மாறிவிட்டால் செயற்கையான தோற்றம் இருக்காது. இவர் வேற கற்பனையில் இருப்பார், ஆனால் வேறு நடந்து விட்டால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும். அதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்னவென்றால், அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல் இந்த ஆண்மகன் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். ஆதாரம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அன்சாரி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஹல் நதரத இலைஹா, அந்த பெண்ணை நீ பார்த்தாயா? முதலிலே அந்த பெண்ணை பார்த்தாயா? அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபஇன்ன ஃபி உயூனில் அன்சாரி ஷைஆ, அன்சாரி பெண்களுடைய கண்களிலே ஏதோ இருக்கும், போய் பார். அந்த கண் வேறு வடிவத்திலே வேறு வித்தியாசமாக இருக்கலாம், அதை பார், பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள். அதனால் பார்ப்பது கூடும், ஆனால் அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல், அந்த பெண்ணை தயார்படுத்தாமல் பார்ப்பதுதான் மிக மிக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஏற்றமானது. இதனால் இன்று பல உறவுகள் முறிந்திருக்கிறது. அப்படிதானே? போட்டோவை காமிச்சிருப்பாங்க, போட்டோஷாப்ல எடிட்டிங் பண்ண பிக்சரை, இவர் அதே கனவுலையே வாழ்ந்திருப்பார். ஆனால் திருமணம் முடிச்சா அந்த பிக்சர் மாதிரி இயற்கையான தோற்றம் இல்லை என்றால் அவ்வளோதான், அதோட ஒரு வாழ்க்கை முடிஞ்சு. அப்படிதானே? அதனால் நிறைய ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும். இயற்கையான அழகில் அந்த பெண்ணை காட்டுவது சுன்னத். அடுத்ததாக, அந்த பெண்ணோடு அந்த ஆண் பேச வேண்டும் என்றால் வலியுடைய துணை கொண்டோ மஹரமுடைய துணை கொண்டோ அனுமதித்து அந்த ஆணோடு அந்த பெண் பேசலாம். அந்த பானோடு அந்த பெண் பேசலாம், ஒரு மஹரமான துணையை வைத்துக்கொண்டு. அதனால மஹரமான துணையை வச்சுக்கொண்டு கல்யாணம் வரைக்கும் பேசிட்டே இருக்கக்கூடாது. ஒரு முறை அந்த பெண்ணை பற்றி இந்த ஆண் அறிவதற்கு, இந்த ஆணை பற்றி அந்த பெண் அறிவதற்கு மஹரமை வைத்துக்கொண்டு இருவரும் சம்பந்தங்களை பரிமாறிக்கொள்வது கூடும். இதுவெல்லாம் ஹித்பாவுடைய ஒழுங்குகள். அந்த ஆணும் அந்த பெண்ணும் இவருக்கு இவர் என்று பேசப்பட்டு விட்டால் வேறு யாரும் பேச முடியாது, பேசக்கூடாது என்பதற்காகத்தான் ஹித்பா. ஹித்பா முடிந்ததற்கு பிறகு இந்த பிள்ளையுடைய நம்பரை இந்த பையனுக்கு, அந்த பையனுடைய நம்பரை இந்த பொண்ணுக்கு சேஞ்ச் பண்றதெல்லாம் பெற்றோர்களுடைய கடமை கிடையாது. ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த முடிவு நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அதனால் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பாதி மனைவி பாதி கணவன், நீங்கள் இருவரும் உரையாடலாம், வெளியே சுற்றலாம். எங்கம்மா உங்க புள்ள மாப்பிள்ளையோட வெளியே போயிருக்காரு, மாப்பிள்ளைக்கு அடுத்த மாசம் தானம்மா கல்யாணம், அவங்க ரெண்டு பேரும் பாதி கணவன் மனைவி தானே. அப்படியெல்லாம் காஃபிகளுடைய கலாச்சாரத்தை இந்த முஸ்லிம் சமூகத்திலே வாழக்கூடிய பெண்களும் ஆண்களும் பின்பற்றுவது போல பின்பற்றுவது ஹராம். அந்த பெண் அந்நிய பெண் தான் திருமணம் முடிக்கும் வரை. இன்னைக்கு முஸ்லிம் வாலிபர்கள் பல பேர் அதில் முக்கியமே காட்டுவதே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால் இதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேசப்படுவதற்கு முன்னால் ஒரு பெண் வருகிறது அல்லது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் வருகிறது என்றால் இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒழுக்கம் ஸலாத்துல் இஸ்திகாரா. அந்த பெண் உனக்கு தகுதியானவளா இல்லையா என்று உலகத்தில் ஊர்ல கேட்கிறதை விட உன்னையெல்லாம் படைத்த அந்த பெண்ணுடைய உள்ளத்தை அறிந்த அந்த ரப்பிடத்தில் கேள். அந்த மணமகனுக்கு ஏற்றவனா இல்லையா ஊரெல்லாம் விசாரிக்கிறதை விட அந்த மணமகனை உண்மையாக உள்ளத்தையும் வெளிப்புறத்தையும் அறிந்த அந்த ரப்பிடத்திலே கேள். உதவி செய்ய அல்லாஹ் இந்த விஷயத்திலே. அல்லாஹ் உங்களுக்கு ஹைராக இருந்தால் கொண்டு வந்து சேர்ப்பான், ஷர்ராக இருந்தால் எப்படியாவது அல்லாஹ் நீக்கி விடுவான். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவை பெண் கேட்டு அனுப்பினார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் பெண் கேட்டு அனுப்பி இருக்கிறார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டு முடிவெடுக்கிறேன். யாரிடத்தில் கேட்டு முடிவெடுக்கிறேன்? யாரிடத்தில்? என் ரப்பிடத்திலே கேட்கிறேன், அதற்கு பிறகு இந்த முடிவை நான் எடுக்கிறேன். சஹாபிய பெண்களுடைய அல்லாஹ்விடத்திலே அவர்கள் வைத்திருந்த அன்பு உறவு அப்படித்தான். ஏன்? எனக்கு எது ஹைர் என்று எனக்கு தெரியுமா, எனக்கு எது ஷர் என்று எனக்கு தெரியுமா.
அல்லாஹ் கூறுகிறான் வஅஸா அன் தக்ரஹு ஷைஆ வஹுவ கைருல் லக்கும். ஒன்றை ஷர் என்று நீங்கள் நினைக்கலாம், அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஒன்றை சிறந்ததாக நினைக்கலாம், அதுதான் ஷர்ராக இருக்கும். வல்லாஹு யஅலம்.